90s கிட்ஸ் லவ்வுக்கும் யூகே கிட்ஸ் லவ்வுக்கும் உங்க லவ் சூப்பர் பா. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். உங்க ப்ரொஃபசர்ஸ் நான்லாம் எனக்கென எதுவும் செய்தாய் உனக்கென என்ன நான் செய்வேன் கவிதைலாம் கொடுத்துருக்கோம் சார். நாம இந்த கவிதை ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? இந்த மாடுதண்ட பாலகர கேஸ் மாடு சத்தா மனுஷன் நான் தோலை வச்சு மேல கட்டி நாக்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கரியர் மேல ஃபோக்கஸ் பண்ணா லவ் மிஸ் பண்ணிடுறோம். ஏன் மிஸ் பண்றீங்கப்பா? பேரலா ஓட்ட தெரியாதாப்பா? விஜய் ஆண்டனி சாரோட போஸ்ட் பாத்தீங்களா? பகத் பாசில்னு போட்டுருந்தாங்க. லவ்ன்ற டேர்ம் தப்பான டேர்ம் கிடையாது. இந்த ஆங்கிள் நீங்க கரெக்டா போட்டு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தப்பா படலாம். சைலண்ட்டையும் டிஸ்டன்ஸையும் ஏன் மெயின்டைன் பண்றீங்க சைலன்ஸ் லவர் கிட்ட? இந்த ஜெனரேஷன்ல லவ் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறது பேர் லவ் கிடையாது. அந்த பையன் வந்து நீங்க ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, பிப்ரவரி 14 அப்ளை பண்ணலான்னு பார்த்தான். இந்த மனசு வந்து உங்க அம்மா கிட்ட அதே நேரத்துல ஃபோக்கஸ் பண்ணாது, அப்பா கிட்ட ஃபோக்கஸ் பண்ணாது. அன்புன்ற டேர்ம்குள்ள போய் பாத்தீங்கன்னா தப்பாவே தெரியாது. காலேஜ் டைம்ல போர்டை மட்டும் பாருங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சார் இப்போ வந்து நீங்க 2K கிட்ஸ்க்காக ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அவங்க காதல காட்டுற மாதிரி ஒரு படம். சோ அப்ப அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கும்ல. சோ அதுக்கு விஜய் ஆண்டனி சார் வந்து லவ் குருவா மாறி ஒரு போக்கி குருவா மாறி நீங்க அந்த அட்வைஸ் கொடுக்க போறீங்க. சரி, அட்வைஸ் வேணாம். நானும் நிறைய உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. இன்டராக்ஷன் ஓகேவா? எங்கிட்ட இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருந்து நான் சில விஷயம் கத்துக்க போறேன் இன்னைக்கு. சூப்பர் சார். சோ இது ஒரு டூயல் கான்வர்சேஷனா இருக்க போகுது. கண்டிப்பா கான்வர்சேஷன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் கேக்க போறீங்க சார்ட்ட? என்ன क्वेश्चन கேக்க போறீங்க? சார் திஸ் இஸ் திவ்யஸ்ரீ. ஹாய் பா. ஹாய் திவ்யா. ஃபர்ஸ்ட் நான் பாடுறேன் சார். நான் பாடுவேன். சரிப்பா. என் காலடி மண்ணை பதிந்தாலும் நான் ஒரடி உயரம் மிதக்கிறேன், நீ ஒரடி தூரம் பிரிந்தாலும் என் உயிரின் வழியை உணர்கிறேன். புது கொள்ளைக்காரன் நீயோ என் நெஞ்சை காணவில்லை, நான் உன்னை கண்ட பின்னால் என் கண்கள் தூங்கவில்லை. இடைவெளி குறைந்து இருவரும் இருக்க, ஒரு துணி மழையில் இருவரும் குளிக்க, ஏன் இந்த ஆசை ஆயிரம் ஆசை என்னை மயக்கி விட்டாயே. சூப்பர். Thank you sir. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you sir. ஹார்மோனின்னு சொல்லுவோம், ஹார்மோனிக்ஸ்னு சொல்லுவோம் வாய்ஸ்ல. பிறவியாவே அது இருக்கும். அதை நம்ம டிசைன் பண்ண முடியாது. அது உங்க டோன்ல நல்லாவே இருக்கு ஆக்சுவலா. Thank you sir. I would like to ask you a question sir. Yes பா, yes பா. 90s கிட்ஸ் லவ்வுக்கும் இப்போ இருக்க 2K கிட்ஸ் லவ்வுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? உங்க லவ் சூப்பர் பா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாங்க படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஐலிவி சொல்றதுக்கு நமக்குலாம் 5 வருஷம் ஆகுமா சார்? ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு நாங்க என்ன பண்ணோம், பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெயிட் பண்ணோம். அது வரும், சம்டைம்ஸ் வராது. அந்த ஒரே பஸ்ல பிடிக்கணும். அதுலயும் வந்து மகளிர் மட்டும் ஃப்ரண்ட்ல படிச்சு விட்டுருக்காங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காப்பா? மகளிர் மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியல. தனி பஸ்ஸே விட்டாங்க சார் இப்போ மகளிருக்கு. அது மாதிரி ரெகுலரா ஒரு வருஷம் போயிட்டு வருவோம் நாங்க பஸ்ல. என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். அப்புறம் லவ் லெட்டர்ன்ற டெக்னாலஜி தான் அந்த டைம்ல தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எழுதுவோம். நம்ம கையெழுத்த பார்த்து பாதியிலே அதை புட்டிட்டு போயிடும் வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஒரு கவிதை எழுதி கவிதைலாம் கொடுத்துருக்கோம் சார். நாம சார் ஏதாவது இந்த கவிதை ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ஒரு 2 லைன்ஸ். நான் வந்து இந்த மாடுதண்ட பாலகர கேஸ் நான் என்ன கவிதை எழுதிருக்க போறேன். நான் லவ் லெட்டர் கொடுத்தது இல்ல. நான் வந்து அப்பவே கொஞ்சம் போல்டு தான். ஆனா நிறைய பேர்ட்ட ப்ரப்போஸ் பண்ணது இல்ல. 1 or 2 தான் பண்ணிருப்பேன் அதிகபட்சம். 1 or 2 தான். ஓகே சார். சோ அந்த டைம்ல வந்து இந்த டெக்னாலஜிலாம் இல்லப்பா எங்களுக்கு. அதனால நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். உங்க ப்ரொஃபசர்ஸ் நான்லாம் ரியலி ஹேட் அ வெரி பேட் டைம். யூ ஆர் இன் அ கோல்டன் பீரியட் ஆஃப் டெக்னாலஜில இருக்கீங்க. ஏஐ வந்து என்னென்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ரொம்ப நல்ல பீரியட்ல இருக்கீங்கப்பா. And also I have a request sir. உனக்கென நான் சாங்ல லாஸ்டா அந்த 2 ஹை பிட்ச் லைன் எங்களுக்காக பாடுறீங்களா சார்? எனக்கென எதுவும் செய்தாய் உனக்கென என்ன நான் செய்வேன், பொங்கிடும் நெஞ்சின் உணர்வை சொல்லிட வார்த்தை போதாதே. Thank you sir. Thank you. Sorry. Thank you. Thank you so much மா. பாட்டு பாடி சார பாட வச்சு சூப்பர். செகண்ட் क्वेश्चन ப்ளீஸ்.
ஸோ ஹாய் சார் ஐம் சாண்டோ. ஹாய்ப்பா. ஸோ இந்த ஜென்ரேஷனில் லவ் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி சீக்கிரம் எண்டும் ஆகுது. ஸோ இந்த ஜென்ரேஷன் லவ்வை சீரியஸாக எடுத்துக்கலாமா வேணாமா? எடுக்காதீங்கப்பா. அது ஸ்டார்ட் ஆகிறது பேர் லவ் கிடையாது. புரியுதா? நீங்கள் வந்து எல்லாரும் தெளிவாக இருங்க. பார்த்த உடனே ஆரம்பிக்கக்கூடியது பேர் லவ்வே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்து 1 year வரைக்குமே லவ் வராது. பார்த்த உடனே ஒரு பொண்ணை பிடிக்கும், பல விஷயங்களுக்காக பிடிக்கும். மேபி அவங்களோட கண் பிடிக்கலாம், அவங்க பேச்சு பிடிக்கலாம், அவங்க பாடுறது பிடிக்கலாம், இந்த வே ஷி பிஹேவ் அவங்களுக்கு பிடிக்கலாம், நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கலாம், அது பிடிக்கலாம், அவங்க பழக்க வழக்கங்கள் பிடிக்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க கிட்ட பிடிக்கலாம். உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்படலாமே தவிர இதெல்லாம் பிடிக்குதுன்னு தான் சொல்லணுமே தவிர லவ்னு சொல்லாதீங்க. பழகுங்க, பழகி 10 சண்டை வரணும் ரிலேஷன்ஷிப்பில். 10 சண்டை, 15 சண்டை, 20 சண்டை தாண்டி தான் ஒரு லவ்வை உருவாகும். ஆக்சுவலாக என்ன சண்டை போட்டாலும் இவளை விட்டு நான் போக முடியாது அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணுவோம் ரொம்ப. அதுக்கப்புறம் மேபி லவ்னு சொல்லிக்கலாம் தவிர்த்து எடுத்த லவ் யூனே சொல்லாதீங்க. பொண்ணுங்க மதிக்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். அந்த I like you பையன் சொல்லுங்க. அந்த பையன் வந்து நீங்க ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, February 14 அப்ளை பண்ணலாம்னு பார்த்தான், அவனை அப்படியே உட்கார வச்சீங்க. இல்ல, காப்பாத்திட்டேன் அந்த பையனை. ஆமாண்ணா. தம்பி பெரிய படுகொலையிலிருந்து அதே மாதிரி காப்பாத்திட்டேன்ப்பா. இன்னொன்னு தெளிவு பண்ணினோன்னே. நான் சொல்றது கரெக்டா? ஐ லவ் யூ கிடையாது, தெரியும்ல. ஐ லைக் யூ தான் கரெக்ட். சார் அந்த 10 சண்டை வரும்போது அஸ்வின் மாதிரி ஒரு பாய் பெஸ்டி உள்ள வந்து கெடுத்து விட்டு போயிடுறாங்க சார். அதுக்கு என்ன சார் பண்றதுன்னு ஒரு ரிக்வெஸ்ட். இல்ல, அது பெஸ்டிஸ் தான் அது பண்ணுவாங்க ஆக்சுவலா வழக்கமா. ஹாய் சார். ஹாய்ப்பா. மை நேம் இஸ் மேக்ஸ். ஓகே சார், இப்போ கரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் லவ் மிஸ் பண்ணிடுறோம். எதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா? கரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் லவ் மிஸ் பண்ணிடுறோம். ஏன் மிஸ் பண்றீங்கப்பா? ரெண்டு அவர் அப்படி படிப்பாராம். பேரலா ஓட்ட தெரியாதாப்பா? கெரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் லவ் மிஸ் பண்ணிடுறோம், லவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் கரியரை மிஸ் பண்ணிடுறோம். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது? அழகா, ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. நீங்க வந்து அந்தந்த டைம்ல அது உருப்படியா பண்ணிருங்க. காலேஜ் டைம்ல போர்டை மட்டும் பாருங்க. எப்படி அந்த பொண்ணு கூட இருக்க போறது இல்லைல்ல. நீங்க காலேஜில் ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது போர்டை மட்டும் பாருங்க. அந்த பொண்ணை பேசிட்டு இருக்கும்போது மொபைல் நோடாதீங்க, அது பேசுங்க. பாடத்தை பத்தி நீங்க என்ன பொண்ணை பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாடத்தை பத்தி பேச நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த டைம்ல அதுக்கு மட்டும் ஒதுக்குங்க. பிரிச்சுட்டீங்கன்னா சரியா போயிருப்பா. நீங்க வந்து சார் அதாவது இப்போ எப்படின்னா சார் 24 மணி நேரமும் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சார் லவ் பண்றவங்க. ஸோ அதை நான் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ கரியர் எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு சார். இல்லப்பா, அந்த மாதிரி வந்து பொண்ணுங்களே விரும்புறது இல்லைல்ல. அப்படிலாம் கூட தொண இருக்கான். அப்படியா? அப்படியே இருக்காங்க சார். ஆக்சுவலா 24 மணி நேரமும் பேசினா நம்ம தொண்டைக்கே நம்மள பிடிக்காது, அந்த பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும்? அது பிடிக்காது. ஆக்சுவலி இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது. தொண பேசிட்டு இருக்கான்னு போயிருங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா படிச்சாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் உங்களை. ஆக்சுவலா நீங்க அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, பிடிக்காம போயிடும். ஸோ படிங்க, ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுங்க உங்களுக்கு தேடி வருவாங்க. அடுத்தது ஹலோ சார், ஐம் நிஷிதா. ஹாய்ப்பா. இப்போ சோஷியல் மீடியால எல்லாம் ஹாப்பியா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள் அக்செப்ட் பண்றது தப்பா சார்? சோஷியல் மீடியால நடக்கிறத வந்து ரியல் லைஃப்ல எடுத்துக்கலாமான்னு இல்ல, கேக்குறாங்க. எடுத்துக்காதீங்கப்பா. சோஷியல் மீடியால இப்போ நீங்க வீட்லயே நீங்க ஒரு போட்டோ ஆல்பம் வச்சிருக்கீங்கல்ல, உங்க வீட்டு போட்டோ ஆல்பம்ல என்ன இருக்கும்? நம்ம சண்டை போட்டது இருக்காது இல்ல, நம்ம அழுதது இருக்காது, நம்ம சிரிச்சிட்டு ஸ்மைல் மட்டும் தான் இருக்கும். அவனும் கரெக்டாக ஸ்மைல் ப்ளீஸ்னுவான், நம்ம பல்ல கட்டுவோம், ஃபோட்டோ எடுத்து வச்சிருவாங்க. அதுதான் சோஷியல் மீடியாவில் போடுறாங்க தவிர்த்து ரியல் லைஃப்பில் இருக்கிறது வேற. அண்ட் நம்ம எல்லாருக்குமே அந்த காமன் சென்ஸ் வளர்ந்துருச்சு. மேபி சோஷியல் மீடியா வந்த புதுசில் நம்ம இதை நம்பிட்டு இருந்தோம். நான் ஐ திங்க் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் தான் ஆச்சு இல்லையா? இனிஷியலாக நம்பிட்டு இருந்தோம். இப்போ உள்ள மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரியாலிட்டி இல்லைன்னு பாதி பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஏஐ டெக்னாலஜி வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது, 1 or 2 months தான் ஆகுது. அது எவ்வளோ குவாலிட்டி விஷுவல்ஸ் கொடுத்தா கூட ஒரு 1 or 2 monthsக்குள்ளேயே மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டு ரா விஷுவல்ஸ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐயில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏஐயில் நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரியல் லைஃப்பில் எடுக்கிற படத்தை விட ரொம்ப குவாலிட்டியாகவே வரும். ஆனால் மக்களுக்கு அந்த செப்பரேஷன் 2 monthsலேயே புரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் மண் சார்ந்த எமோஷன்ஸ் சார்ந்த சாதாரண படங்கள், சாதாரண கேமராவில் சாதாரண ட்ரெஸ்ஸோடு பண்ணும்பொழுது மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு படங்களுக்கு. இப்போ இனிமேல் வந்து பெரிய வால்ட் டிஸ்னி பண்ண படங்கள், ரொம்ப பயங்கர கிராண்டான படங்களுக்குலாம் இனிமேல் வந்து மவுஸ் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா சாதாரணமாக வீட்டில் இருந்து டெஸ்க்டாப்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படங்களை. அதே மாதிரி நம்ம 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு இந்த சோஷியல் மீடியா வந்து. இப்போ உள்ள காலகட்டங்கள் குறிப்பாக உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக நம்புறதில்லை. பார்த்து ரீல்ஸாக ஸ்வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர்த்து மோஸ்ட்லி நம்புறதில்லை. சிலர் நம்புறாங்க தான். ஸோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான். ஓகே சார். சார் இப்போ அவங்க கொஸ்டின் கொஞ்சம் இலாபரேட் பண்ணணும்னா சார், நிறைய ரிலேஷன்ஷிப்ல சண்டை வரதுக்கு உண்மையாவே இப்போ காரணம் சோஷியல் மீடியா தான் சார். அவன் வைஃப் இதை வாங்கி கொடுத்தான், பர்த்டேக்கு இங்கே சர்ப்ரைஸ் போனாங்க, வெக்கேஷன் போனாங்க, அதை வச்சு நிறைய சண்டைகள் வருது இல்லை சார்? ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பெண்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் நிறைய சின்ன வயசுல இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் அம்மா தான் ஃபர்ஸ்ட்ன்றேன், கண்ணை மூடிட்டு. அம்மா ஃபர்ஸ்ட் தான். உண்மையிலேயே வந்து ஒரு உயிர் கொடுத்து வளர்த்து 10 வருஷம் 10 மாதம் சுமந்து பெக்கிற தாயை வந்து நான் எந்த விதத்துலையும் கம்மியாக சொல்லலை. உண்மையிலேயே அம்மா பெருசு தான். எனக்கு சின்ன வயசில் அப்பானா யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் ரொம்ப சைலண்ட்டு, பெருசாக பேச மாட்டார்,
முன்னின்று வந்து அன்பு காட்ட கூட தெரியாது அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஆம்பளைங்களுக்கு இந்த சொசைட்டியில் நிறைய 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 பொறுப்புகள் இருக்குது. அந்த அம்மாவையும் சேர்த்து தோளில் தூக்கி போகிறது அந்த அப்பா. ஆக்சுவலாக அந்த அம்மா, அந்த குடும்பம், அந்த குழந்தையும் சேர்த்து தோளில் தூக்கி போகிற அந்த அப்பாவுக்கு வந்து இந்த சொசைட்டிலேருந்து தன்னோட குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்க வேலைகள் இருக்கும். காலையில் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போனோடனே இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஆஃபீஸ்னால் சொன்ன வேலையை மட்டும் வாங்க மாட்டாங்க. அதில் பாலிடிக்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், 1000 இஷ்யூஸ் இருக்கும், முறையில்லாமல் நடக்கும். பட் வார்த்தையாக கேட்கவும் முடியாது. ஏன் அப்படி கேட்டீங்க, நீங்கள் சொல்லும் போது அப்படி வேலை கொடுத்தீங்களே, இப்போ ஏன் அப்படி கேட்குறீங்க, அதான் பேசவே முடியாது. ஒவ்வொரு வேலைக்கு போகிற ஆண்மகனும் ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு வராங்க தன் குடும்பத்துக்காக. ஸோ சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் மூட் அவுட்டாக இருக்கலாம். பட் அந்த பெண்கள் வந்து அவரோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் வந்து அவர் வேலைக்கு போயிட்டு வர்றது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சூப்பர்னு நினைக்கிறேன். அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாரோ அப்போ வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேன்சி விஷயங்கள் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் காசு இருக்காது, என்ன பண்ணுறது. ஆமாம், பணம் கொடுத்தா லவ், பணம் இல்லைன்னா லவ்னு ஆமாம். நடக்க முடியாது. என்ன நான் ஹெட்செட் வாங்கி தருவானான்னு பார்த்து லவ் பண்ணக்கூடாது, மைண்ட் செட்டு கரெக்டாக இருப்பானான்னு பார்த்தா லவ் பண்ணணும். சார் அண்ட் ஆல்சோ ஒரு வெரி வெல் சார், அவங்க வேலைக்கு போயிட்டு வரதே அதுவே லவ் தான். ஷோயிங் லவ். ஆமா, அதுவே லவ் தான். ஸோ அதை லவ் லாங்குவேஜா புரிஞ்சுக்கங்க. ஆம்பளைங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து ஆம்பளை உம்முன்னு இருக்குது தான். வெரி வெல் சார். சார் அடுத்த क्वेश्चन. ஹாய் சார். ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஸோ மை நேம் இஸ் மெல்வினா. ஓகேப்பா. மெல்வினா. மெல்வினா நைஸ். சார். ஸோ ஒன் சைடு லவ் பண்ணி ஸ்டக் ஆகி அதுக்குள்ள லைக் இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு அது வர்த்தா ஆர் லைக் ஷுட் ஐ மூவ் ஆன்? அது நான் ரொம்ப ஓப்பனா கேட்பேன், நாளைக்கு இது கான்ட்ரவர்சி ஆயிடக்கூடாது. இல்ல சார், நீங்க கேளுங்க, நோ ப்ராப்ளம். 10 ரூபாயில 5 ரூபாய் எடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 5 ரூபாய். 5 ரூபாயில 2 ரூபாய் எடுத்துட்டா 3 சார். 2 ரூபாய் எடுத்துட்டா 1 அதுல 50 காசு எடுத்துட்டா சார். 50 காசு இருக்குமா? சரி, இப்போ லவ் இவ்வளவு வச்சிருக்கீங்களா? ஆமா. அதை நீங்க இவருக்கு ஒதுக்கிட்டீங்க. ஓகே. மீதி எவ்வளவு லவ் உங்கள்கிட்ட பாக்கி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். ஒண்ணுமே எப்படி கம்மியா இருக்கும்? லவ்க்கு லிமிட்லெஸ் பா. லவ் வந்து லிமிட்லெஸ். லவ் இஸ் காட். நீங்க அவனை விரும்புறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே சார். ஐ லவ் யூ சின்சியர்லின்னு சொல்லிடலாம், எந்த தப்பும் இல்லை. அதுக்காக இந்த மனசு வந்து உங்க அம்மா கிட்ட அதே நேரத்துல ஃபோக்கஸ் பண்ணாது, அப்பா கிட்ட ஃபோக்கஸ் பண்ணாது. ட்ரூ. நடுவுல இன்னொரு கேரக்டர் நீங்க பாக்குறீங்க, அவன்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு, அதையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு தப்பே கிடையாது. ஓகே சார். இவனை பார்த்தா இங்க பாக்குறதே தப்பு அப்படின்னு நீங்களே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார். அன்புன்ற டேர்ம்குள்ள போய் பாத்தீங்கன்னா தப்பாவே தெரியாது. லவ் பண்ண போகும்போது லவ் அப்படின்றது, லவ்ன்ற டேர்ம் தப்பான டேர்ம் கிடையாது. ஓகே. இங்க சொசைட்டில நிறைய லிமிட் செட் பண்ணி விட்டுருக்காங்க. கலாச்சாரம்ன்ற பேர்ல நிறைய லிமிட் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த லிமிட்ஸ் படி நீங்க அந்த ஆங்கிள் நீங்க கரடியை போட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தப்பா படலாம். ஆனால் லவ் அப்படின்றது வந்து தப்பான விஷயம். காட் இஸ் லவ். ஸோ அந்த 1 இயர் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, அவன் திருப்பி வருவான், அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுங்க, நல்லது தான், தப்பு கிடையாது. இன் பிட்வீன் அவன் வரல, ஒரு அதை விட மிஞ்சிற ஒரு குவாலிட்டிஸ் சிலட்ட இருக்குது, அவங்களும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஃபால் இன் லவ் வித் தெம். ஒருவேளை நீங்கள் யாரையும் பார்க்காம 1 இயர் சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒருத்தா யாரையும் பார்க்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரிஞ்சு சார். ஸோ யூ டாக் டு எவ்ரிபடி, பேசுங்க, பழகுங்க. ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் கம்பெனிஷிப் பிடிக்கும். லவ் வந்து லிமிட்லெஸ்ப்பா, அது லிமிட் கிடையாது. அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா லைஃப் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் போகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த ஒன் சைடில் உள்ள பசங்க சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எனக்கும் ஆதித்யா ப்ரோக்கும் அதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்படி இல்ல ப்ரோ. இல்லப்பா, எனக்கு போய் எந்த சொல்லி பயமும் இல்ல. பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த தைரியத்தை எப்படி சார் வர வைக்கிறது சார்? இல்லைப்பா, அது அவ்வளோ பயப்படுறீங்களா? நான் இப்போலாம் ஆமா சார், அடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. இல்லைப்பா, நீங்கள் பொலைட்டாக சொல்லலாம். இப்போ நானே வந்து என் ஒய்ஃப் எப்படி நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணேன், பார்த்தா நீங்கள் விட்டேன். சரி, நம்ம எதுக்கு அவ்வளோ கேவலம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே ப்ரப்போஸ். செகண்ட் டே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தா என் பேரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொபோசல் தான். ஸோ நீங்கள் இப்போ எடுத்தோன்னே ஐ லவ் யூ சொன்னால் தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆக்சுவலாக அப்படி சொல்லாதீங்க. பஞ்ச் லைன் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? உங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துருந்தா என் பேரே சேர்த்துக்கன்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லலாம், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், உங்கள் சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நீங்கள் பேசுறது அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஐ லவ் யூவோட வெவ்வேறு டைமென்ஷன் தான். எடுத்தவொடனே ஐ லவ் யூன்னு சொன்னால் தான் மொக்க வாங்குவீங்க நீங்கள். அது சொல்லாதீங்க. எதனால அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்க. அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன காரணம்? உங்கள் பொண்ணை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க சார். அவங்க மற்றவங்க கிட்ட பேசுறது நல்லா இருக்கு சார், அதை சொல்ல தன்மையாக பேசுகிறாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லிடாதீங்க, அசிங்கமாயிரும். நீங்கள் மற்றவர்கிட்ட பேசுறது நல்லா இருக்குன்னு, அந்த எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அவங்களும் உங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயங்களை பேசுவீங்க. மாற்றி பிடிச்சிருக்கு பேசிகிட்டே இருப்பீங்க.
ஒரு 5 மாசம் கழிச்சு அது காதல் ஒன்னையே பிடிச்சிருக்கு. ஓகே. நம்ம ஏன் சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடாது, வாழக்கூடாது, நமக்கு செட் ஆகுமா அப்படின்லாம் ஜென்யூனா பேசி பாருங்க. ரொம்ப ஈஸியா பேசிடலாம்ப்பா. இப்போ அதெல்லாம் கஷ்டமா இல்லை, எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இல்லை. ஆமா சார். சார் தைரியம் வந்துருச்சு சார். சார் அப்படியே ஒரு இன்டர்னல் கொஸ்டின் கேட்கணும்னா, இப்போ நீங்க லிஸ்ட்ல பேர் சேர்க்க சொன்னீங்க சார், ஆமா. அதுக்கு உங்க மனைவியோட ரியாக்ஷன்? சிரிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் சேர்த்துட்டாங்க லிஸ்ட்ல? இல்லை, நெக்ஸ்ட் டே வந்து ஃபோன்லேயே நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அடடா. என் ஒய்ஃப்னு ஃபோன்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். 4th டேலேருந்து நான் ஒய்ஃப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் வெளியே அவங்கள. சார் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பாத்தீங்களா சார், மீம், அதாவது 90s கல்யாணம் விஜய் ஆண்டனி சாரோட போஸ்ட் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களே, பாத்தீங்களா சார்? பார்த்தேன். பகத் பாசில்னு போட்டிருந்தாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், ஐ எம் ஜனனி. இந்த ஜென்ரேஷனில் வந்து சைலண்ட்டையும் டிஸ்டன்ஸையும் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சைலன்ஸ் யார்கிட்ட மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற பொறுத்து ஆக்சுவலாக. லவர் கிட்ட மெயின்டைன் பண்ணுறதா? ஏன் மெயின்டைன் பண்ணுறீங்க சைலன்ஸு லவர் கிட்ட? அவனுக்கு நீங்கள் சைலண்டாக இருந்தால் தான் பிடிக்குமா? அவங்க வந்து பரிசீலனை பண்ணுறாங்க. இவனை தெரியாதனமா லைஃப்பில் உள்ளே கொண்டு வந்துட்டோம், இவன் ஒர்த்தா இல்லையான்னு யோசிக்கிறாங்க. 2 நாள் ஸ்பேஸ் வருது. நீங்கள் என்ன சொல்லலாம் ஓப்பனாகவே, இந்த சைலன்ஸ் எல்லாம் சொல்லாமல், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குப்பா, நீ நேற்று பேசுனது ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, உன்னை பார்த்தா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கு, நீ சைக்கோவான்னு தெரியல, ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பனாக பேசிடலாம். நான் என்ன சொல்கிறேன், ஐ லவ் யூ கூட அப்படி தான் சொன்னேன், தம்பி நீ பண்ணது தப்பாக இருந்துச்சுப்பா, கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன் 2 டேஸ்ன்னு ஓப்பனாக பேசிட்டு போகலாம். சரி, லைஃப்ப்பா இது, உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தாகணும் இல்லையா, இன்னொருத்தவனோட புடியில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுனால அது ஓப்பனாக ஜென்யூனாக கன்வே பண்ணிட்டு, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குப்பா உன்னை பற்றி, 2 டேஸ் டைம் கொடு, உன்னை நான் மிஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம், 2 டேஸ் கழிச்சு வந்தால் வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிடலாம். தேங்க்யூபா, தேங்க்யூ. எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தன்ட்ட பேசினா பெஸ்டியாக இருந்தாலும், ஏய் மயிறு அப்படின்ற மாதிரி கோவம் வரும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.